ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்பாலை விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் இந்த அளவுக்கு குண்டாக இருக்கேன்னா அதுக்கு என்ன ரீசன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க. அந்த ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் வச்சு இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். நேற்றுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க. ஸோ அப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ எனக்காக இது வாங்கிட்டு வந்தாங்க. மேரேஜான புதுசாக எனக்கு நிறைய இது மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தது சாப்பிட்டு நான் இந்த அளவுக்கு குண்டாகிட்டேன். வாங்க போய்ட்டு வீடியோ பார்க்கலாம். ஐஸ்கிரீம் தான். இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து வீடியோ பண்ண போகிறோம். இவ்வளோ ஐஸ்கிரீமும் இன்றைக்கி நானே சாப்பிட போகிறேன். சரண் இல்லை, ஸ்கூல் போயிட்டான். அவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலி நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. பட் இருந்தாலும் ஐஸ்கிரீம் என்னால் மிஸ் பண்ணவே முடியாத ஒரு திங்ஸ். ஸோ வந்து இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். கோச்சிக்காதீங்க, உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ மழை அடித்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஐஸ்கிரீம் நான் முன்னாடி வச்சுட்டு நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். அப்படி என்னோடய ஃபேவரட் இது. பிரியாணி கூட நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சாப்பிடாம தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தான் சாப்பிட ஆரம்பித்தேன். நான் ஐஸ்கிரீம்லாம் அப்போதுலேருந்தே ரொம்ப சாப்பிடுவேன். ஆனால் அடிக்கடி அப்போது சாப்பிடுவேன். ஒர்க் போயிட்டுருக்கும்போது. ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் வீட்டில் இருக்கவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் எப்போ சின்ன சின்ன சண்டை போட்டேன், கோவமாக இருக்கிறேன்னா சிக்கன் பக்கோடா இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என்னை சமாதானப்படுத்தாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஃபேவரட் எனக்கு. நல்லாயிருக்கு, வெண்ணிலா ஃப்ளேவர். உங்களுக்கு இப்போ நாக்கில் சோறுன்னு நினைக்கிறேன். போயிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டீங்க, கொடுக்கலன்னு கோச்சிக்காதீங்க. ஐஸ்கிரீம் சேலஞ்சு தான். இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்றைக்கி எனக்கு என்ன ஆக போதோ தெரியல. ஏதோ வீடியோ கண்டென்ட் போடணும் அப்படின்றதாக ஐஸ்கிரீம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த முடிஞ்சால் தான் நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியும். ஜாஸ்தி கோல்டான பொருள் சாப்பிடாதீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க, புரியுது. சரி, ஓகே. ஒன் மோர் ஐஸ்கிரீம். ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிடவே. இந்த ஐஸ்கிரீம் வைக்கிறதுக்கே தோணலை. இன்னும் அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இருந்தாலும் ராஜி தெரிஞ்சு அவர் திட்டுவான். அவங்க டெய்லி ஒன்று வச்சு சாப்பிட சொன்னாங்க. நான் இன்றைக்கி வீடியோஸ் எடுக்கணும், கண்டென்ட் எதாவது போடுன்றதுக்காகவே ஒரே நாள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரண் வேறு அழைச்சிடணும், டைம் வேறு ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் டைம் பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கோம் கொஞ்சம் ஸ்பீடாக. எப்போவுமே வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ அடியில் லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட் கொஞ்சம் அந்த கெட்டியாக வச்சுருப்பாங்களே பார் மாதிரி, நல்லா செம்மையாக இருக்கும். நானும் சரண் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல இந்த லாஸ்ட் பார்ட் தான் ரொம்பவே சண்டை போட்டுக்குவோம். சரண் நான் சாப்பிடவே மாட்டேன், இது மட்டும் வந்துட்டு பிடிங்கி சாப்பிட்டு விட்டுருவேன். அவ்வளோ பிடிக்கும் இதில் இருக்க அந்த அடியில் இருக்க சாக்லேட் வந்துட்டு. சரண் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். குழந்தை வந்து ஸ்கூலில் இருப்பான். இந்த பார்ட்டு தான் சாக்லேட் தெரியுதா, இதுதான் ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து சாக்கோபார். கோச்சிக்காதீங்க, உங்கள் எல்லோரும் விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட்றேன். ஸோ சாரி. எனக்கு வந்து இந்த வீடியோஸ் போடணுன்றதுக்காக இவ்வளோ ஐஸ்கிரீம் நான் மட்டுமே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண போகிறோனோ தெரியல. இன்னைக்கு நல்லாயிருக்கு, இதுவும் ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்படிலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பாருங்கள். பிஃபோர் மேரேஜ் இப்படி ஒல்லியாக இருந்தேன், ஆஃப்டர் மேரேஜ் இப்படி ஆகிட்டேன். இந்த மாதிரி பிஃபோர் மேரேஜ் எப்போவாவது சாப்பிடுவேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுவும் மேரேஜ் ஆன புதுசில் வந்து நிறைய ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் இம்ப்ரெஸ் பண்ணுறது அவங்க பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் செய்வாங்க. அதாவது திங்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ராஜ் வந்து எனக்கு டெய்லி ஃப்ரிட்ஜில் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. காலைல நான் ஆஃபீஸ் போகும்போது காலைல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், லஞ்சுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம், நைட்டு தூங்குறப்போ ஒரு ஐஸ்கிரீம், அந்த மாதிரி சாப்பிட்டா இந்த அளவுக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. சாரி, இந்த பொண்ணு இவ்வளோலாம் டீசென்ட் இல்லாமல் சாப்பிடுதெல்லாம் சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. அவ்வளோ பிடிச்சது, அதனால சாப்பிட்டா ஒரு வழியாக எல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்தா நான் அவ்வளோதான். ஸோ அதனால் லிமிட்டடாக தான் சாப்பிட்டேன். மீதி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு ராஜு சரண் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மீதி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுப்பேன். ஸோ எல்லோரையும் விட்டு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் போய் கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. சாரி. சரி, ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாருமே ஓகே, பாய். இந்த வீடியோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.